ரம்லான் டைம் ஸ்டார்ட் ஆனதும் போதும் நான் கிச்சன்லேயே இருக்கேன். எனக்கு வேலை செய்யறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்குது. என்னால் ஓத முடியல, தொழுக முடியல, இபாதத் செய்ய முடியல. என்னோட டைம் ஃபுல்லாமே கிச்சன்லேயே போயிடுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸோட பாதி நேரம் இந்த பாத்திரம் கழுவுறது, டீ போடுறது, வகை வகையாக சமைக்கிறது, வகை வகையாக ஜூஸ் போடுறது, இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் போயிடும். நீங்கள் வகை வகையாக சமைக்கிறது பிரச்சனை இல்லை, பாத்திரம் அதுக்கு தகுந்தாப்புல பயங்கரமாக விழும். இவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சகர் டைமில் எல்லாத்தையுமே விலைக்கு கழுவி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு மூவ் ஆனதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வைங்க, நம்ம அடுத்தடுத்து வேலை செய்யும் போது பாத்திரம் பயங்கரமா குமிஞ்சுக்கிட்டே போகும். அப்புறம் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகும். இருக்க வேலையில இந்த வேலை வேறையா அப்படின்னு சொல்லி. இந்த ரம்லான் டைம்ல என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களும் நோம்பு வச்சிருக்காங்க. ஸோ நான் அவங்களை ஹெல்த்தியா பாத்துக்கணும். ஆனால் நான் வெரைட்டியா நிறைய டிஷ் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுத்து அவங்களை நல்லா பாத்துக்கணும் நீங்க நினைச்சாலும் அவங்க கண்டிப்பா சொல்லப்போது உப்பு இல்லை, காரம் இல்லை, இனிப்பு இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. கரெக்டா நோம்பு திறக்க 2 செகண்ட் இருக்கும். அப்பதான் வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் சுட்டுட்டு இருப்பீங்க. தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கடையில இருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதுல இருந்து நைட் வரைக்கும் நம்ம சமையலே டைம் போயிட்டு நம்மளுக்கு அந்த தரவையை தொழுகும் போது ஒரு கால் வெளியே வரும் பாருங்க. பயங்கரமா ரம்லான்றது நம்ம வகை வகையா ஆக்கி சாப்பிட்றதுக்கு இல்லை, நம்ம இபாதத் செஞ்சு அல்லாஹ்க்கு நன்றி